ஸோ படம் எப்படி இருக்கு? நல்லா தான் படம் எப்படி இருக்காரு? எந்த மாதிரி சேனல்ல பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது அரசியல் பேசியிருக்காரா? அரசியல் அப்படிலாம் இல்லை. படம் எப்படி நல்லா இருக்கு. லாஸ்ட்டாக இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா ஓடிக்கிறாரு. படம் எப்படி பாரு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. லாஸ்ட் டைம்ன்றதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. Thank you. படம் சூப்பர். விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கு. சூப்பரா மாசா இருக்கு. மாஸ் சூப்பரா இருக்கு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? செம்மையா பண்ணிருக்காரு. வெறித்தனம் ப்ரோ. யாரெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. விஜய் எப்படி பண்ணியிருக்காரு? படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சூப்பர். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சுங்க. லாஸ்ட் படம் சரியான அழுகாட்சியா வந்துருச்சு. டைட்டில் கார்டுல எப்படி இருக்கு? டைட்டில் கார்டுல சம்பவம் பண்ணிட்டாங்க. அவர் சீண்டாம இருந்திருந்தா வச்சு பரவாயில்ல. தேவையில்லாம சீண்டி டைட்டில் கார்டுல சீஃப் மினிஸ்டர்னு வர வச்சிட்டாங்க. வெறியா இருக்கு ப்ரோ. பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர்ண்ணா. மாசு தளபதி தான் மாசு. என்ன ஒரு வருத்தம். படம் நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய வருத்தம். விஜயோட இடத்துல இனிமேல் யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எந்த ஆக்டர் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இருக்கிற பழைய படமெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் மாசு ஏற்றுக்க வேண்டியதுதான். அரசியல் பேசியிருக்காரு? பேசியிருக்காரு. நல்லாவே பேசியிருக்காரு. மக்கள் எந்த ஜாதி மதம் என்ன மொழி எதுவும் இல்லாமல் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்ல வர நாட்டு மக்களுக்கு. இந்த ஜனநாயகம் இனிமேல் அப்படியே தொடர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்லது. மூவி லாஸ்ட் மூவி. விஜய் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம். விஜய் சார் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறோம். இயர்லி ஒன்ஸ் அவரோட மூவிக்காக நாங்கள் ஒரு மாதிரி ஈகராக இருக்கோம். இனிமேல் அது ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அது கிடைக்குமான்னு எங்களுக்கு தெரியல. லாஸ்ட்டுங்க மூவி அந்த லாஸ்ட் அரசியல் பேசியிருக்காரு. பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காராம். அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு. படம் எப்படி பாருங்க? படம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப எமோஷனல் இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி பாருங்க? அதான் படம் செம்மையா இருந்துச்சுண்ணா. தரமா இருந்துச்சு ப்ரோ. டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? வேற லெவல். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? டைட்டில் கார்டு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்கு. படம் எப்படி இருக்கு? லாஸ்ட் படம் வேற லெவல் சூப்பர். எல்லாரும் பாருங்க, நல்லா இருக்கும். நான் ஏகே ஃபேன். இது தளபதியோட லாஸ்ட் மூவி, அதனால வந்தோம். நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்குங்க? படம் நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. டைட்டில் கார்டு இருக்கு. டைட்டில் கார்டு கோசம் தான் படம் சூப்பராக இருக்கு. சூப்பரா இருக்கு. தளபதி சூப்பர். படம் சூப்பராக இருக்குதுங்க. டைட்டில் கார்டு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குது. இது ரொம்ப புதுமையாக ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்துருக்குறாங்க. மீண்டும் எங்களால் தளபதி பார்க்க முடியாது ஒரு வருத்தம் தாங்க. சூப்பர் சக்ஸஸுங்க. இது குழந்தைங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுத்துருந்தாரு. குழந்தைகளை பொறுத்தவரை ரொம்ப நல்ல விஷயங்க. கண்டிப்பாக இது சொன்னதை இது வரைக்கும் எந்த திரைப்படத்திலும் சொல்லாத ஒரு கருத்து இதுங்க. இது கண்டிப்பாக மக்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லா தாய்மார்களும் இது புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த படத்தில் எது ரொம்ப இம்பார்ட்டன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட்டு. அன்எக்ஸ்பெக்டட் சூப்பரா இருந்தது எல்லாமே. எமோஷனலா தான் இருக்கு. மறுபடியும் தளபதி பார்க்க முடியாது. ஆசை இருக்கு. நான் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு. நான் கண்டிப்பா நடிக்கணும். நாங்க எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிஎம்மா மறுபடியும் அவர் நடிக்கணும்னு ஆசை. எல்லாரோட விசேஷம் அதான். நல்லா இருக்கு. விஜயோட லாஸ்ட் படம் இதுதான். அந்த வீடியோ பார்க்கறப்போ எப்படி இருந்துச்சு? அதான் சொல்றேன். அருமையா இருந்துச்சு படம். பார்க்கலாம். டைட்டில் கார்டு உங்களுக்கு எப்படி சூப்பரா இருக்கு. ஓகே. படம் எப்படி இருந்துச்சு? ஓகே. டைட்டில் கார்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாக்கும்போது? ஃபர்ஸ்ட் விஜய் மட்டும் தான் வந்துட்டு இருந்தது. இப்ப முதலமைச்சர் எப்படி இருக்கு?
நல்லா தான் இருந்துச்சு. விஜய் ஃபேன் இவங்க. ஆஸ் அ பொலிட்டிஷியனே அவங்க வந்து விஜய் ஃபேன் இல்ல. ஆக்டரா ரொம்ப ரசிச்சாங்க. கடைசியா எல்லாரும் போன வாட்டி கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க வரும்போது. அந்த ட்ரிபியூ வீடியோ லாஸ்டா ஒரு 2 நிமிஷம் வந்திருக்கும். விஜய் ஃபேனா நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? நான் அழுதுட்டேன். விஜய் ஃபேன் நானும் பொலிட்டிஷியனா ஃபேன் கிடையாது. பட் நான் அழுதுட்டேன் லைட்டா. நெக்ஸ்ட் ஃபிலிம் நடிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா? நடிச்சா நல்லா தான் இருக்கும். எக்ஸ்பெக்ட் பண்றேன். Thank you. சூப்பரா இருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? It was very good. Amazing. Title card, how is title? It's really good. Really amazing film. It talked about feminism and stuff. It's amazing. After CM, how is it you feel for the day? Yeah, it's good. So it's really. Last 2 minutes tribute video. As a Vijay fan, how will you feel? Last movie ரொம்ப emotional. Very sad. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடியா இருந்துச்சு. ஸோ நல்லா பிடிச்சிருந்துச்சு படம். இப்போ விஜய் வேற சிஎம் ஆயிட்டாரு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி படம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? திரும்ப வந்து ஒரு சினிமாக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. பார்க்கலாம். ஃபியூச்சர்ல ஒரு வாரம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. படம் எப்படி வேற level. நல்லா புரியுது. அரசியல் பேசியிருக்காரா? ஆமா பேசியிருக்கிறாரு. நல்லா பேசியிருக்கிறாரு. நல்லா என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு. இது உங்களுக்கு என்ன தெரியுமே? உங்களுக்கு எல்லாமே தெரியுமே என்ன படத்தை பத்தி? பொலிட்டிக்கல் தான். நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் படம் நடிப்பாருன்னு எதிர்பார்க்கறீங்க? தெரியலங்க, அது அவருக்கு தான் தெரியும். விஜய் ரசிகர்கள்லாம் மிஸ் பண்றாங்க. பாலிடிக்ஸ்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தோன்னே பாலிடிக்ஸ் மேல ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வரும். தளபதி வந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே வந்து பாலிடிக்ஸ்ல எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு தோணுது. ஃபெமினிசம் பத்தி பேசியிருக்காரு. ஆமாம்மா, அது முக்கியமா சொல்லணும். எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ எனக்கு இதை பார்த்தோன்னே பொண்ணுங்களுக்கு வந்து ஃபிசிக்கலி எவ்வளோ ஃபிட்டா இருக்கணும், மென்டலி எவ்வளோ ஃபிட்டா இருக்கணும்ன்றத தளபதி சூப்பரா சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா இனிமே வந்துட்டு அது சோஷியல் மெசேஜ்லாம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறீங்க? கண்டிப்பா. லாஸ்ட் இந்த ட்ரிபியூட் வீடியோ பார்க்கறப்ப உங்களுக்கு as a விஜய் fan எப்படி வந்திருக்கு? ரொம்ப எமோஷனல் ஆச்சு. தளபதி எங்களை விட்டு போகாதீங்க ரொம்ப எமோஷனலா இருந்தது. தளபதி வந்துட்டு இதுதான் லாஸ்ட் மூவின்னு கொஞ்சம் இன்னும் நம்ப முடியல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவரோட மூவிஸ்லாம் பார்த்து வளர்ந்தேன். அவர் மாதிரி ரொம்ப டச்சிங்கா இருந்தது. உங்களோட ஃபேவரட் மூவிமா விஜய் சாரோட? எனக்கு வந்து ஷாஜஹான், சச்சின் ஆல் டைம். சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் தளபதி ஃபேன்ஸுக்கெல்லாம் செம்ம ட்ரீட்டு தான். அண்ட் மோர் ஓவர் பீயிங் அ கேர்ள், கண்டிப்பாக இதை எல்லா பொண்ணுங்களும் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒரு விஷயம், அந்த குட் டச் பேட் டச் நிறைய பேசுகிறாங்க. பட் ஆனால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்படி ஒரு ஸ்டார்டம் உள்ளவர் இந்த விஷயத்த சொல்லும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரீச் நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் அவர் பேசின ஃபெமினிசம்லாம் வேற லெவல். கேர்ள்ஸ் மஸ்ட் வாட்ச். அண்ட் மோர் ஓவர் தளபதி ஃபேனா ரொம்ப கஷ்டமா இருக்கு அவரோட லாஸ்ட் மூவி அப்படிங்கிறது. இது புரியல. இந்த ஃபிலிம் பார்க்கறப்ப ரிப்பீட் வீடியோ பார்க்கறப்ப உங்களுக்கு ஃபீலிங் எப்படி? ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க. பட் ஈவன் தோ அவர் வந்து நமக்கு ஸ்கிரீன்ல வரமாட்டாரு அப்படின்னா கூட இட்ஸ் ஓகே. தினம் நான் சட்டசபையில எல்லாம் பாத்துக்கிறோம். ஏன்னா நமக்காக தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்டம் விட்டுட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால எங்களுக்கு ரொம்ப ப்ரௌட் தான். தாராளமா அவரோட புது ஜர்னிக்கு நம்ம அவருக்கு சப்போர்ட். சட்டசபையில ஒரு ஆக்ஷன் பண்ணாரு இல்லையா? அதேதான் சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல். ப்ரோ, நான் வந்து சின்ன வயசுல தளபதி பெரிய ஃபேன். நான் எனக்கு வந்து ஒரு லாஸ்ட் 10 நிமிஷம் தான், 2 நிமிஷம் எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. அந்த படத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணால் ஃபுல்லாக பிளாஸ்ட் தான். எங்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம் மாதிரி இருக்குது படம். இதே மாதிரி நிறைய பாலிடிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு குட் டச் பேட் டச்லாம் சொல்லி தந்து நல்ல ஒரு கான்செப்டாக இருக்குது. இது கம்பல்சரி எல்லாரும் பார்க்கணும் நான் விரும்புகிறேன். ப்ரோ அதுதான் ப்ரோ சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்து பார்த்தது. நான் பழைய படமெல்லாம் புதுசாக மறுபடியும் பார்ப்போம் நாங்கள். அது மாதிரி பார்த்து ரொம்ப எமோஷனலாக அது கனெக்ட் ஆச்சு ப்ரோ அந்த படம்லாம். முதலமைச்சர் விஜய் அப்படின்னு வந்தது அந்த அதுக்கெல்லாம் வந்து ப்ரோ சர்டிஃபிகேட்லாம் கழட்டி தூக்கி எடுத்துட்டு போய் எங்கே எடுத்துக்கிட்டு தெரியல. அதுக்கப்புறம் எங்களை போய் பறிக்கணும். ஃபுல்லாக பிளாஸ்டாக எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து இது சென்சார் போர்டோட சர்டிஃபிகேட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இத்தனை வருஷம் 6 மாதம் நாங்கள் வெயிட் பண்ணி சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். அவங்களோட சர்டிஃபிகேட்டை பார்த்து தான் உள்ள ஃபுல் கூஸ் பம்மாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது.
விஜய் அண்ணா பெண்கள் பத்தி பேசியிருக்காரு, நல்லா பேசியிருக்காரு. பெண்கள் பற்றி தான் முக்கியமாக பேசியிருக்கிறேன். பெண்கள் எங்கே போனாலும் தைரியமாக இருக்கணும், அதுக்காக தெரியாது. ஆனால் கெத்துனா ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இதை கடிச்சு போடணும் எங்களுக்கு. அரசியல் பேசியிருக்காரு. அவ்வளோ அரசியல் பேசல, ஆனால் இருந்தாலும் மக்கள் பற்றி முழுக்க முழுக்க இந்த படம் மக்கள் பற்றி எடுத்து மாயா கேலா பையன் பையன் ஏழா இருந்தா விஜய் அண்ணா எப்படி சொல்லியிருந்தாரோ அப்படியே வளர்த்திருப்பாங்க. வித்தியாசமா நல்லா என்ன சார் ஃபேண்டாஸ்டிக் சார். முதலமைச்சர் விஜய் வந்து எப்படி பாருங்க? we are happy அந்த லாஸ்ட் for our ladiesக்காக அவர் சப்போர்ட் பண்ணிருக்காரு. we are very happy to see. பெண்களுக்கு அந்த பாடம் சொல்லி கொடுக்கணும்னு really every schoolல இது கம்பல்சரி. ஸ்கூல்ல as a parent we have to teach the students. கடைசி அந்த 2 நிமிஷத்துக்கு ஒரு கிளிப் ஆட் பண்ணிருக்காங்களா பழைய படம்? we are happy சார். அவரோட ரீகால் பண்ணிருக்கார்ல, இட்ஸ் வெரி ஹாப்பி டு see. நெக்ஸ்ட் படம் நடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? we are expecting but he is in the position so he won't do it. என்ன மிஸ் லாஸ்ட் படம்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தம், ரொம்ப அழுகு வந்துச்சு. படம் மாஸ். ஆமா ஃபுல்லா எப்படி இப்ப நிறைய பெண்கள் நிறைய உருவாயிட்டாங்க, இருந்தாலும் இந்த படம் பார்த்தா இன்னும் நிறைய இது ஆவாங்க. செம இப்பயே பிடிச்சிட்டாரு ஃபுல்லா எடுத்தையோ, இன்னும் பிடிச்சா எல்லா ஓட்டும் பிடிச்சிருப்பாரு நம்ம சார். என்ன சொல்றீங்க? எனக்கு எல்லா சீனும் பிடிக்குங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசியிருக்காரு. நிறைய சீன் சொல்லியிருக்காங்க பெண்களை பத்தி. ஆமாங்க ரொம்ப எமோஷனல், அழுக வந்துருச்சு. நீங்க அந்த நேரம் உள்ள இல்லை எல்லாரும் நிறைய பேர் அழுதாங்க. அதே மாதிரி நிறைய மூவிஸ்ல நான் பார்த்ததில்ல, எல்லாத்தோட கண்களும் ஸ்க்ரீன்ல மட்டும்தான் இருந்துச்சு, வேற எங்கேயுமே இல்லை. நான் நோட் பண்ணாத, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன், கட்ட தெரியல அந்த ஸ்க்ரீனோட இது. திருப்பியும் நடிப்பார்னு எதிர்பார்க்குறீங்களா? நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நடிப்பாங்கன்னு தெரியல. நடிச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும். எத்தனை டைம் பாக்குறீங்க? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க. நான் பார்க்கணும், இன்னொரு பிளான் பண்ணி பார்க்கணும். ஓகே தேங்க்யூ. கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? பயங்கரமா இருந்துச்சு, அதான் சொல்றேன்.